Hey guys, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது நான் ரெசிபி. garlic naan butter naan எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா 100 grams, yeast 1 spoon, sugar 1 spoon, milk 50 ml, curd 1 spoon, garlic, coriander, salt. இப்போ ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன், உப்பு சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 15 minutes நல்லா ஊற வைங்க. இதோட கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ மைதா எடுத்துக்கிறேன். இப்போ அந்த மைதாலாம் அந்த கலர் சேஞ்ச் ஆன ஈஸ்ட் வாட்டரை அதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை விரவிக்கலாம். பால் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பால் சேர்த்துக்கிறேன். தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை விரவிக்கோங்க. பால்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா பிசையறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், சாஃப்ட்னஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி இழுத்து எடுத்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும், ஒட்டாமையும் வரும் உங்களுக்கு. இந்த நான் யூஸ்வலாக நம்ம பண்ணணுன்னாலே ஒரு 4 to 5 hours முன்னாடியே நீங்கள் ஊற வச்சிடணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 4 to 5 hours ஊற வச்சிடுறேன். இப்போ ஒரு 4 hours கழித்து எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். பட் ஷேப்பு மட்டும் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் ரவுண்டு வேணுனாலும் ரவுண்டில் தேய்ச்சிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் மைதா மேலே சேர்த்து சேர்த்து நல்லா தேய்ச்சிக்கலாம். இதுக்கு நீங்கள் கடாய் பன்னீர், பன்னீர் டிக்கா, சிக்கன் டிக்கா மசாலா அதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு தவாவில் நம்ம அந்த தேய்ச்சி வச்சுருந்த நானை சேர்த்துக்கிறேன். பட்டர் நான் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் நல்லா சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த பட்டரோட ஸ்மெல்ல உங்களுக்கு நான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த திருப்பி திருப்பி போடும்போது நல்லா அந்த பட்டரை சேர்த்துக்கோங்க. அதே சமயத்தில் கருகவும் விட்டுறாதீங்க. சூப்பரான பட்டர் நான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கார்லிக் நான் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதே மாதிரி நான் தேய்ச்சி வச்சுருக்கேன். அதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் கொரியாண்டரையும் சேர்த்துடுறேன். நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு சாப்பிடும் போது ஈஸியாக இருக்கும். அந்த கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு இதில் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து இப்போ நல்லா தேய்ச்சிடுங்க. அதுக்கப்புறம் பேக்கில் திருப்பிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது அந்த தவாவில் ஒட்டும். பிகாஸ் நம்ம இப்போ தவாவையே அடுப்பில் காட்ட போகிறோம். கொஞ்சம் இது வெந்ததுக்கப்புறம் லைட்டாக வேகணும். டக்குன்னு இதை திருப்பிடுங்க, தவாவில் காட்டிடுங்க. தவாவை அப்படியே திருப்பிட்டு ஸ்டவ்வில் காட்டுங்க. அப்போ தான் அந்த கார்லிக்லாம் நல்லா பேர்ன் ஆகும். பார்த்தீங்களா, அந்த தீலாம் தெரியுது. இப்போது அந்த இறக்கிட்டு அதில் பட்டர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஈஸி தான் கார்லிக் நானும். பட்டர் நல்லா தேய்ச்சிட்டு சர்வ் பண்ணிட்டா கார்லிக் நானும் ரெடி ஆகிடும். பாருங்க, சூப்பரான கார்லிக் நானும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னைக்கு பட்டர் நானும் கார்லிக் நானும் பார்த்தோம். கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.